ஈரோடு மாவட்டம் சிவகிரி அருகே தோட்டத்து வீட்டில் வசித்து வந்த வயதான தம்பதி மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டு சடலமாக மீட்கப்பட்டுள்ளனர். மூதாட்டி அணிந்திருந்த நகைகள் மாயமான நிலையில் நகைக்காக நடந்ததா அந்த இரட்டை கொலை? தோட்டத்து வீட்டில் வசித்து வந்த வயதான தம்பதி கொடூரமாக கொலை செய்யப்பட்டுள்ளனர். 10.5 சவரன் நகைகள் திருடு போக தம்பதியின் கொலையில் தொடர்புடைய குற்றவாளிகள் யார்? நடந்தது என்ன? ஈரோடு மாவட்டம் சிவகிரி விலாங்காட்டு வலசு கிராமத்தைச் சேர்ந்தவர் 75 வயதான ராமசாமி. அவரது மனைவி 65 வயதான பாக்கியம். இவர்களுக்கு கவிசங்கர் மற்றும் பானுமதி என்ற 2 பிள்ளைகள் உள்ளனர். அவர்கள் இருவரும் வெவ்வேறு இடங்களில் வசிப்பதால் தம்பதி மட்டும் தோட்டத்து வீட்டில் தனியாக வசித்து வந்தனர். இந்த நிலையில் ராமசாமியின் மகன் அவரை செல்போனில் தொடர்பு கொண்டபோது அவர் நீண்ட நேரமாக அழைப்பை எடுக்கவில்லை. இதனால் சந்தேகமடைந்த அவரது மகன் உறவினரை அழைத்து தந்தையை பார்த்து வர சொல்லியிருக்கிறார். உடனே அங்கு சென்ற அதே ஊர்க்காரர் அதிர்ச்சியில் உறைந்து போனார். ராமசாமி மற்றும் அவரது மனைவி பாக்கியம் இருவரும் தோட்டத்து வீட்டில் கொலை செய்யப்பட்டு சடலமாக கிடந்துள்ளனர். இது தொடர்பாக தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் கைரேகை நிபுணர்கள் மற்றும் மோப்பநாயை வரவழைத்து சோதனை மேற்கொண்டனர். பின்னர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சுஜாதா நேரில் வந்து ஆய்வு மேற்கொண்டார். இருவரும் கொலை செய்யப்பட்டு 2 நாட்கள் ஆகியிருக்கலாம் என்று கூறப்படுகிறது. தம்பதியை கொடூரமாக கொலை செய்தது யார்? கொலைக்கான காரணம் என்ன என விசாரிக்க 8 தனிப்படைகள் அமைத்து விசாரணையை தீவிரப்படுத்தினர். முதற்கட்டமாக பாக்கியம் அணிந்திருந்த தாலிக்கொடி மற்றும் தங்க வளையல் உட்பட 10.5 சவரன் தங்க நகைகள் கொள்ளை போனதாக தெரிய வந்துள்ளது. கொலை செய்யப்பட்ட ராமசாமி பாக்கியம் இருவரையும் 29ஆம் தேதி பகல் 1:30 மணியளவில் தனிநபர் ஒருவர் சந்தித்து பேசியதாகவும் அதன் பிறகு அன்று இரவே அவர்கள் கொலை செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மேலும் தற்போது அமைக்கப்பட்ட 8 தனிப்படைகள் சிவகிரி, விளக்கேத்தி, முத்தூர் போன்ற பகுதிகளுக்கு சென்று விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் அங்கு ஏதேனும் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளதா என்றும் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். ஏற்கனவே கடந்த 2020 முதல் 2023 காலகட்டங்களில் ஈரோடு மாவட்டம் சென்னிமலை, அரச்சலூர் பகுதிகளில் நகைக்காக தோட்டத்து வீடுகளில் வசிப்போர் கொலை செய்யப்பட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது. இந்த நிலையில் தற்போது தோட்டத்து வீட்டில் வசித்த ராமசாமி பாக்கியம் கொலை செய்யப்பட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. அப்பா அம்மா மட்டும்தான் அங்கே இருக்கிறாங்க. நாங்கள் அப்பப்போ வந்து போய்கிட்டு இருந்தோம். திடீர்னு முந்தாண்டில் கூப்பிட்டா ஃபோன் எடுக்கல. அப்புறம் இந்த மாதிரி ஃபோன் எடுக்கலின்னு சொல்லி பக்கத்தில் மாமா பையனுக்கு கூப்பிட்டு அத்தை மாமா வேணும் ஃபோன் எடுக்கல, போய் பாரு தம்பி நாங்கள் வர்றேன்னு சொன்னோம். அவன் வந்து பார்த்ததையுமே இந்த மாதிரி ஆயிடுச்சு. எங்களுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியலையே. வளையல், தோடு, மோதிரம், கொடி, அப்புறம் பணம் உள்ள வச்சுருந்தாங்களே அதெல்லாம் என்ன போயிருக்குன்னு உள்ள அது தெரியல. 12 பவுன் இருக்குங்க. பானுமதி. ஏடிஎஸ்பி தலைமையில் ஒரு 8 தனிப்படைகள் அமைச்சிருக்கோம். 8 தனிப்படைகள் இப்போ வந்து சம்பவ இடத்துல எல்லாமே எக்ஸாமின் பண்ணிகிட்ருக்காங்க. சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாமே வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க. அது சம்மந்தமாக வந்து என்ன ஃபர்தராக வந்து என்ன க்ளூ கிடைக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ப்ரொசீட் பண்ணுவோம். இப்போதைக்கு நம்ம அவங்க சொன்னது வந்து ஒரு 10 பவுன் அவங்க போட்டிருந்த நகைகள் மட்டும் காணாமல் போயிருக்கு. மற்றபடி வேறு எதுவும் பணமோ எதுவும் காணாமல் போகல. கொலையாளிகள் பிடிபட்ட பின்னரே கொலைக்கான பின்னணி குறித்து தெரிய வரும்.